மன்னா வானத்திலிருந்து வந்த அப்பமும் மனிதனின் முறுமுறுப்பும். அன்பர்களே, சிவப்பு கடல் கடந்த ஜனங்கள், செங்கடலை கடந்த ஜனங்கள், மாறாவின் கசப்பு இனிப்பாக மாறிய ஜனங்கள். ஆனால் வனாந்தரத்தில் இன்னொரு குரல் எழுந்தது, முறுமுறுப்பு. எங்களுக்கு சாப்பாடு இல்லை. எகிப்தில் இருந்த பாத்திரங்களை நினைவிருக்கிறதா? அடிமைத்தனத்தின் பாத்திரங்களை சுதந்திரத்துக்கு மேலாக நினைத்தார்கள். சகோதரர்களே, இதுதான் மனித மனதின் ஆழமான போராட்டம். தேவன் செய்த அதிசயங்களை மறந்து பசி வந்தால் பழைய சங்கிலிகளை நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அப்பொழுது தேவன் கோபத்தில் தீர்ப்பளிக்கவில்லை, கருணையில் அப்பம் அளித்தார். வானம் திறந்தது, பாலைவனத்தில் பனிபோல் விழுந்தது மன்னா. ஜனங்கள் கேட்டார்கள், இது என்ன? அதற்கே பெயர் மன்னா. அதாவது இது என்ன? இது ஒரு பாடம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் நம் புரிதலை தாண்டி வரும். ஆனால் கவனியுங்கள், ஒரு நாளுக்கு தேவையானது மட்டும் சேமித்தவர்கள், அதிகமாய் சேமித்தவர்கள் புழுக்கள் கண்டார்கள். தேவன் கற்றுக் கொடுத்த பாடம், நாளை மீது அல்ல, என்ன மீது நம்பிக்கை வை, இன்னைக்குள்ள நாட்கள் மீது. இன்று தேவன் சொல்கிறார், நீ முறுமுறுக்கிறாய், ஆனால் நான் மன்னாவை தயார் செய்து வைத்திருக்கிறேன். வனாந்தரம் காலி அல்ல, காலியான இடம் அல்ல வனாந்தரம். தேவன் இருக்கும் இடம் ஒருபோதும் காலி இல்லை. மறந்தார்கள். எத்தனை அதிசயங்களை பார்த்தும் மக்கள் மனம் திரும்ப மறந்தார்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறு கசப்பான நிகழ்வு வந்துவிட்ட போது, ஐயோ, தேவன் என்னை ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார், ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள், ஏன் எனக்கு இவ்வளவு துன்பங்கள், என்னுடைய வாழ்க்கைக்கு சுதந்திரம் கிடைக்காதா என்று முறுமுறுக்கிறோம். தேவன் சொல்கிறார், நான் உனக்கு மன்னாவை அளிப்பேன் என்று. நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான மன்னாவை அளிப்பதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் மக்களைப் போல் அல்லாமல் தேவன் மீது நம்பிக்கை வைத்து, தேவன் மீது விசுவாசம் வைத்து நாம் தேவனிடத்தில் கேட்போமா? தேவன் தர ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.